வனஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அஅமா. உலகத்தில் உங்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கையா, அதோட முடிஞ்சு போய்விட்டதா? இல்லை, நாளைக்கு மறுமையில் உங்களை நாம் குருடர்களாக எழுப்புவோம். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் இதிலிருந்து என்னையும் உங்களை பாதுகாக்கும். குருடனாக எழுப்பப்பட்ட மனிதன் அல்லாஹ்விடத்தில் கேட்பான், கால ரப்பி லிம ஹஷர்தனி அம்மா, என் இரட்சகனே ஏன் என்னை குருடனாக எழுப்பினாய்? ஒகது குன்து பசீரா, உலகத்தில் பார்வை உடைய ஒருவனாகத்தானே இருந்தேன், ஏன் மறுமையில குருடனாக எழுப்பினாய்? அப்போது அல்லாஹ் தஆலா சொல்லுவான், கால கதாலிக அத்தத்க ஆயாத்துனா, இப்படித்தான் என்கிற வேத வசனங்கள் உங்களிடத்தில் வந்துச்சு, நன்மையை ஏவிச்சு தீமையை தடுத்து உன் வாலிபத்தை இப்படி களி என்று சொல்லிச்சு, வட்டியின் பக்கம் நெருங்காதே என்று சொல்லிச்சு, விபச்சாரத்தை நெருங்காதே என்று சொல்லிச்சு, தொழுகை என்பது உனக்கு நேரம் குறிக்கப்பட்ட கடமை என்று சொல்லிச்சு, அல்லாஹ் உனக்கு தந்திருக்கின்ற பொருளாதாரத்தில் கணக்கிட்டு வருடா வருடம் ஜகாத் கூட என்று கூக்குரலிட்டது. ஃபனசீதஹா, அது உலகத்தில் நீ மறந்தாய். வகதாலிக்கல் யௌம துன்சா, அதனால் நிரந்தர உலகமான இந்த மறுமையில் நீ மறக்கடிக்கப்பட்டு விட்டாய் என்று, அல்லாஹ்வினால் மறக்கடிக்கப்பட்டவனாக குருடனாக நாளைக்கு மறுமையில் கை செய்தப்படுவான் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்றான் என்றால் யோசித்து பாருங்க, எவ்வளவு சிம்பிளாக நாங்கள் இதை கடந்து போகிறோம். வாழ்க்கையில் பரக்கத் நிம்மதிகள் இழக்கப்படுவதற்குரிய காரணங்களில் என்னையெல்லாம் நினைச்சு கொண்டிருக்கிறோம். சின்ன சின்ன விஷயங்கள், அல்லாஹ் அஞ்சுறது, தொழுகையை நாங்கள் டைமுக்கு தொழுகிறது, குர்ஆன் ஓதுறது, இதெல்லாம் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளை ஈட்டித்தரக்கூடிய விஷயம். எங்கள் வாழ்க்கையில் அது மிகப்பெரிய அபிவிருத்திக்கு காரணமாக இருக்கும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க.